எழுப்பி விடுமா, தூக்கிட்டு போறாங்க. எந்திரிச்சு வருமான தூங்குனீங்கன்னா தான் செயின் கீழே எடுத்துட்டு போடுவாங்க. தூங்காத. எந்த வகையில சீக்கிரம் திருவிழா நடக்கும், எப்படிலாம் ஜனங்க போகணும் வரணும்னு சிங்கர் சிப்பன் சொல்ற மாதிரி அங்க இருந்தபடியே இங்கே ஆலோசனை சொல்றதுக்கு தம்பி கொஞ்சம் நெருக்கடியா போவாதீங்க, டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. கொஞ்சம் ரொம்ப நெருக்கிட்டு போவாதீங்க. உடனே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களை நன்கு உணர்ந்தவர்கள் ஒவ்வொரு திருவிழாவின் போதும் எந்த அளவுக்கு சிறப்பான பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்று நன்கு அறிந்தவர்கள் சாமி. அவங்க எல்லாமே பக்தர்களுக்கு யூடியூபர் லைவ்ல போயிட்டு இருக்கியா? யூடியூபர் லைவ்ல போயிட்டு இருக்க. அதே போல நீங்களும் சேகரிக்கின்ற பக்தர்களுக்கு சொல்லல. அப்ப எப்ப கட்டீங்களோ அப்பயே மரமாயிருக்கு. நீங்க மரமாயிரம் உங்களுக்கு பொறுப்பு. அதனால காவல்துறை நன்மையாக சொல்லுவாங்க. 5000 பேரா போங்கன்னா 5000 பேரா போங்க. அதே போல நீங்க ஆவேசமா வரீங்க. தம்பி அதில் உட்காரக்கூடாதுப்பா. லைவ்ல போயிட்டு இருக்கு. ஃபுல்லாக ஸ்பெஷல் கிரைம் நான் யூடியூப் இருக்க. நீங்கள் நம்பினா நம்மளாம் போங்க. இல்லைப்பா 5 வருஷம் கான்ட்ராக்ட் நமக்கு. போலீஸுக்காரெல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிறது நான் தான் என்ன கேட்குறேன்னு கேட்கல. லைவ்ல போயிட்டு இருக்க. ஸ்டாலின்லாம் அண்ணனா எல்லாமே பார்க்குறாங்க, முதலமைச்சர்லாம். நீங்கள் அதுக்கெல்லாம் உட்காரக்கூடாது. சந்தேகப்பட்டா இந்த லைவ்ல ஏதாவது மிஸ் ஆகிட்டுன்னா எல்லாத்தையும் எடுக்கிறோம். காலை வலிச்சுன்னா கொஞ்சம் எந்திரிச்சு நடங்க. 6 மணிக்கு தான் தீ மாறிய. யூடியூப் முருகா குழந்தைங்களாம் கையில் பிடிக்கணும். கொலுசெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். லைவ்ல போயிட்டு இருக்க யூடியூபர் கொலுசெல்லாம் போட்டுருந்தா செக் பண்ணிக்கணும். அப்படியே அப்பப்பா தீமெரிக்கிறவங்க காலில் மெட்டி இருக்கக்கூடாது. லைவ்ல போயிட்டு இருக்க கொலுசு இருந்ததுன்னா அவுத்த வச்சிருங்க. அழகா போய் சேலையை பாதுகாப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு தீக்கு வைத்து போனோம்னா பக்கவாட்டில் ஓடாம நேரம் அம்மாவை பாதுகாப்பு வாங்க வாங்க வாங்க. தீ மெரிக்கிறவங்க மெட்டி போடக்கூடாதுமா. அன்போடு தாய்மார்களை கேட்டுக்கொள்கிறோம். செப்பல் எடுத்துக்கிறேன் பாப்பா. லைவ் கொண்டாந்து இங்கே முடிக்கிறேன் பாரு. பார்த்துட்டு இருக்கா இல்லையா? தூக்கம் வந்துச்சா? வரட்டுமாமா? சரியாக 5 மணிக்கெல்லாம் தீமதிப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 6 மணிக்கு எடுத்துக்கலாமா? காப்பி டீ சாப்பிட்றீங்களா? உங்கள் கடையில் ஆரம்பிச்சு உங்கள் கடையில் லைவ் முடிக்கிற பாருங்க. முடிச்சாச்சு. காலம் முதல் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை 10,000 மேற்பட்டவர்கள் காப்பு தண்ணி கொண்டு கூட்டத்தை நெருக்கலை